விஜயோட நெஞ்சு நக்கணும். யாரெல்லாம் பேசலாம்? இப்போ இந்த இடத்த வந்து இவர் எடுத்து பேசலாம், ரஜினி எடுத்து பேசலாம், கமல் எடுத்து பேசினா அவருடைய கூலாவார். விஜய் படத்தை குஜராத்தில் ரிலீஸ் பண்ண போயிட்டு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூபியில் ரிலீஸ் பண்ணு, இல்லை வந்து வேறு எங்கே வேணால் ரிலீஸ் பண்ணு, இந்தியா முழுவதும் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணு, ரஜினி படத்தை ரிலீஸ் பண்ணு, பார்க்கலாம். அறிவு இருக்காடா உங்களுக்கு? முதல்ல தமிழை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாது, இங்கிலீஷ் கூட தெரியாது அவனுக்கு. விஜய்க்கு தமிழை தவிர எந்த மொழியும் தெரியாது சார் விஜய்க்கு. இங்கிலீஷை கொஞ்சம் ஃப்ளோவாக பேசுறது. இப்போ அஜித் பேட்டி கொடுத்தாருல, எங்கள் பேட்டி கொடுக்க சொல்லுவாங்க, ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ் அதான் நான் சொல்கிறேன். ஒரு மீடியாவில் பேச சொல்கிறேன். அறிவு கட்டவனே, ஆள் வளர்ந்துருக்கா, அறிவு வளர்ந்துருக்கா பாருங்க. ஆள் தான் வளர்ந்துருக்கான், மண்டையில் ஒன்றுமே இல்லை அவனுக்கு. அதை இவ்வளோ பேசுனீங்களே, அஜித்தோட பேட்டியை பற்றி ஏதாவது பேசுனீங்களா நீங்கள்? கரெக்டு, ஏதாவது பேசுனீங்களா? ஒரு வார்த்தை திறந்தீங்களா? செருப்படி வாங்கினீங்கல்ல, அந்த செருப்படி வாங்கி கூட இன்னும் திருந்தலை. திருட்டுத்தனமாக சந்திக்கிறீங்க, ரகசியமாக சந்திக்கிறீங்க, துக்கத்தில் இருக்கணும் கூட. அதே தெரியல உங்கள் லட்சணம் என்னான்ட்டு பயந்துட்டாங்கன்றீங்க. யார் பயந்துது? பாதிக்கப்பட்ட மக்களை கூட திருட்டுத்தனமாக சந்திச்சு யாரா? நீங்கள் தானே சந்திச்சிங்க. நீங்களாம் கருவாக கூட உருவாகாத போதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஜெயிலு, மிஸ்ஸா அரெஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்தவங்க. போய் ஓரமாக போய் விளையாடு போங்க, சே சே அப்படி சொல்லாது தெரியுமா? இந்த பசங்க வந்து அந்த மாதிரி தான் உங்களுக்கு நினைக்கிறது. வரமா நீங்களே நினைப்பீங்க, இந்த நாய் பூனை எல்லாம் வந்தால் என்ன செய்யுங்க? கொடுக்குறேன் அப்படி எப்படி? அப்படி இல்லை சார். இல்லை சார், ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார். என்னென்னா, ரஜினிகாந்தை மறைமுகமாக தாக்கி பேசியிருந்தார். அதாவது வந்து இப்படி தான் வந்து ஒரு நடிகர் இருந்தார், ரெட் ஜெயின்ட்லாம் கூப்பிட்டு மிரட்டி அவர் படம் பண்ண வைக்கிறாங்க. 5 வருடத்துக்கு முன்னாடி மாற்றம் அப்படின்னு சொல்லியிருந்தவர் நீங்கள் நம்மளெல்லாம் எதிர்த்துலாம் வந்து பேச ஆரம்பிச்சார் அப்படின்றாரு. இவங்களை வந்து ரஜினிகாந்த் அவர் கண்டுக்கவே இல்லையே. இவர் எதுக்கு ரஜினிகாந்த் சம்பவம்? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்கள் விஜயோட நெஞ்சு நக்கணும். யாரெல்லாம் பேசலாம்? இப்போ இந்த இடத்த வந்து இவர் எடுத்து பேசலாம், ரஜினி எடுத்து பேசலாம், கமல் எடுத்து பேசினா அவருடைய கூலாவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரெல்லாம் உச்சரிக்க தைரியம் இருக்க. முதல்ல ரஜினி சொன்னார் கேட்டால், திருவள்ளூருக்கும் காவி உடை அணி வைக்க முடியாது, எனக்கும் பண்ண முடியாதுன்னு சொன்னார். யார் சொன்னது? இதெல்லாம் அரசியல் காலத்தில் வந்து சூழ்நிலைகள் மாறும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அரசியல் முடிவுகள் மாறும். அது வந்து இன்றைக்கி இல்லை, காலகாலமாக நடக்கிறது தான். இப்போ நீங்கள் போய் காலை நக்கிட்டு வந்தீங்களே, எப்படி நக்கி வந்தீங்க? டெல்லிக்கு போய் அமித்ஷா காலை தான் நக்கிட்டு வந்தீங்க. அப்புறம் எப்படி ஒய்பிரிவு பாதுகாப்பு வருது உங்களுக்கு? எப்படி நினச்ச நேரத்தில் ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டு கிளியர் ஆகுது தனி ஃப்ளைட்டில் போகிறதுக்கு? சொல்லுங்கள். நீங்கள் தான் காலை நக்கிட்டு வரீங்க, போயிட்டு அமித்ஷா காலை நக்கிட்டு தானே உங்களை பாதுகாப்பாக வச்சுட்ருக்கீங்க நீங்கள். இல்லைனா இவ்வளோ பேச முடியுமா நீ? முதல்ல எந்த தைரியத்தில் பேசுகிற? பட்டவர்த்தமாக வெளிச்சமாகிடுச்சு பிஜேபியோட இன்னொரு முகம், அவ்வளோதான். அதான் பி டீம் சொல்கிறாங்கல்ல. இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். என்னென்னா, விஜய் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே உச்சபட்சம் அடிக்கிறேன்ட்டார். ஒரே அடி அடிச்சிட்டார். இப்போல்லாம் முன்னாடிலாம் வந்து தமிழ்நாட்டில் உச்சபட்சம் அடிக்கிறேன். எங்கேயாவது உங்கள் படத்தை போய் வந்து நான் கேட்க சரிடா, குஜராத்தில் போய் ரிலீஸ் பண்ணுறா, விஜய் படத்தை குஜராத்தில் ரிலீஸ் பண்ண போயிட்டு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூபியில் ரிலீஸ் பண்ணு, இல்லை வந்து வேறு எங்கே வேணால் ரிலீஸ் பண்ணு, இந்தியா முழுவதும் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணு, ரஜினி படத்தை ரிலீஸ் பண்ணு, பார்க்கலாம். அறிவு இருக்காடா உங்களுக்கு? முதல்ல தமிழை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாது, இங்கிலீஷ் கூட தெரியாது அவனுக்கு. விஜய்க்கு சும்மா எழுதி வச்சு படித்தா எல்லோரும் இங்கிலீஷ் தெரியும் பேசினான்னு சொல்லுங்கிறான். இங்கிலீஷ் கூட தெரியாது. தமிழை தவிர எந்த மொழியும் தெரியாது சார் விஜய்க்கு. இங்கிலீஷை கொஞ்சம் ஃப்ளோவாக பேச சொல்லுது. இப்போ அஜித் பேட்டி கொடுத்தாருல, எங்கள் பேட்டி கொடுக்க சொல்லுவாங்க, ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். தமிழ் அதான் நான் சொல்கிறேன். ஒரு மீடியாவில் பேச சொல்கிறேன். அறிவு கட்டவனே, ஆள் வளர்ந்துருக்கா, அறிவு வளர்ந்துருக்கா பாருங்க. ஆள் தான் வளர்ந்துருக்கான், மண்டையில் ஒன்றுமே இல்லை அவனுக்கு. முதல்ல வந்து ஒரு மீடியாவில் பேச சொல், தமிழ் மீடியாவில் பேச சொல். இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவிலே அதுவும் தெளிவாக அழுத்தி சொல்கிறார், தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே வந்து உச்சபட்ச நடிகர் அவர் அப்படின்றாரு. பிரபாஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அல்லு அர்ஜுன் ஒருத்தர் இருக்காரு, சார் ஷாருக் கான் ஒருத்தர் இருக்காரு. இவங்க படம்லாம் முதல்ல வந்து எத்தனை படத்தில் நடித்தா, எத்தனை ப்ரொடியூசர் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாரு, எத்தனை ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலை விட்டே போயிட்டாங்க, எத்தனை பேர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதை லிஸ்ட் எடுக்கலாமா? இதை லிஸ்ட் எடுத்தால் நீங்கள் நிற்கவே முடியாது, பேசவே முடியாது. ஏதோ ஒரு இப்போ தான் வந்து சுமாராக இருக்குன்னா ப்ரொடியூசராக வந்து போய் வந்து கோ ப்ரொடியூசராக மாறிடுறது.
ஜனநாயகன் எடுத்துன்னு தலையை சொரிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான், என்ன கதி ஆகுமோன்ட்டு பேசிகிட்டு இருக்கிறானுங்க. படம் ஓடுதான்னு பாருங்கள் முதல்ல. வேணா நீங்கள் வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் சொன்னால் இந்த அணில் குஞ்சில் போய் பார்த்துட்டு இருப்பானுங்க வேணா ஒரு 4 நாளைக்கு. மக்கள் பார்க்கறதுக்கான அந்த எண்ணமே இல்லை. இல்லை சார், அது என்னென்னா எல்லாத்தையும் விட இங்கே ரஜினிகாந்த்ன்ற ஒரு பிம்பம் இருக்குது. ரஜினிகாந்த் இன்னும் தயாரிப்பாளர் தான் படம் பண்ணுறாரு. ஒப்பீட்டு அளவில் நீங்கள் ரஜினிகாந்த் வந்து வேறு சார், நீங்கள் இந்த நிமிடம் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒப்பீட்டு அளவுக்கு நீங்கள் அஜித்கிட்டே போக முடியாதுன்ற நான் முதல்ல. அஜித்கிட்டே போக முடியாது நீங்கள் முதல்ல. நீங்கள் ரஜினிகிட்ட போகிறீங்க, அஜித்கிட்ட போக முடியாது. இன்றைக்கி ஒப்பீட்டு அளவில் நீங்கள் யார்கிட்ட காம்படிட் பண்ணலான்னு கேட்டால் சிம்பு கிட்ட பண்ணலாம், தனுஷ் கிட்ட பண்ணலாம். இவ்வளோ தான் உன் ரேஞ்சு, உன் லெவல் இவ்வளோ தான். அது கடந்த ரிலீஸே கொடுது. படம் ஃபெயிலியராக இருந்தாலும் நீ அரசியலுக்கே வர இருக்க நம்ம நிற்க முடியாது. 172 படம் நடித்த ரஜினி எங்கே, நீ எங்கே 60 தாண்டி முக்கிட்டு இருக்கிற. ஸோ இதெல்லாம் வந்து வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்குழுல பேசக்கூடிய பேச்சுக்களே கிடையாது. இது முதல்ல எல்லாம் பொது மேடையில் பேசலாம், பொதுக்கூட்டத்தை பேசலாம். பொதுக்குழு என்னன்னு தெரியுமாடா முதல்ல உங்களுக்கு? அது தெரியாமல் தான் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள். பொதுமக்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க பொதுக்குழுவில். வேறு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சார், அஜித் கொடுத்த இன்டர்வியூ பற்றி உனக்கு வாயே திறக்கல. இவ்வளோ பேசுனீங்களே, அஜித்தோட பேட்டியை பற்றி ஏதாவது பேசுனீங்களா நீங்கள்? கரெக்டு, ஏதாவது பேசுனீங்களா? ஒரு வார்த்தை திறந்தீங்களா? செருப்படி வாங்கினீங்கல்ல, அந்த செருப்படி வாங்கி கூட இன்னும் திருந்தலை. ஒரு வார்த்தை பேசுனாங்களா உன் தலைவன்? அஜித்தோட கருத்துக்கு ஏதாவது சரி, ஆமாம், இல்லை, தப்பு, ஏதாவது ஒன்று. இப்போ தெரியுதா உங்கள் லட்சணம் என்னான்ட்டு? இதுவே உங்களுக்கு அசிங்கம், அவமானம். இல்லை பேசியிருந்தாங்க சமூக காலத்தில் போட்டு பொழந்துருப்பாங்க. இப்போ பொழந்து தான் இருக்கிறானுங்க. இன்னும் நீ ஒன்று பண்ணுங்க, வேணா எங்களுக்கெல்லாம் கண்டென்ட் வேணும்னா அடிக்கடி போடுங்க பொதுக்குழுவை. வாரத்துக்கு ஒரு பொதுக்குழு போட்டிங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிடைக்கும். நாங்களும் பேசிகிட்டு இருப்போம் உட்காந்து. அறிவு இருக்காது, என்ன பேசணும்னு தெரியாமல் ஒரு பொதுக்குழுவில் கட்சியோட செயல்பாடு என்ன அதை விட்டுட்டு இருக்கிறதுனா ஒப்பாரி வைக்கிறீங்க. இது நடந்தது எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிட்டீங்க. இதில் வேறு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாலின் வந்து ஓடிட்டார், கலைஞர் கைது பண்ணும்போது ஸ்டாலின் ஓடிட்டாரான். அது கேட்டிங்களா நீங்கள்? அறிவு இருக்காரா உங்களுக்கு? அந்த சம்பவம் நடக்கும்போது எங்கே இருந்திருப்பான் அந்த ஆதவர்ஜுனா தெரியுமா சார் உங்களுக்கு? அந்த சம்பவம் நடக்கும்போது இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மில் லவ் பண்ணியிருந்திருப்பான். இவன் அறிவு கட்டோன்னே சம்பவம் நடந்தப்போ இங்கே நாங்கள் இருக்கிறோம். அந்த சம்பவம் நடக்கும்போது கலைஞர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கைது செய்யப்படுறாரு. அந்த கதவு கேட்டுகள் பூட்டப்பட்ட கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு வந்து என்ன சொல்றா, இவங்க வந்து முரசொலி மாறன் குடும்பம் வராங்க, ஃபேமிலி வராங்க. அந்த காரை இடிக்க சொல்கிறார், கேட்டை இடிங்கன்றார். நான் வந்து மத்திய அமைச்சர், இந்த கேட்டை இடிங்கன்றார். அந்த சம்பவம் தெரியுமா? யார் ஓடி ஒளிஞ்சுது? ஒட்டுமொத்த தமிழ்நாடு அதிமுக தொண்டர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக நிர்வாகிகள் தான் தலையை குனிஞ்சாங்க. என்னடா இது இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா அனுதாபத்தை வந்து பார்த்தீங்கன்னா கதறிச்சு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு அழுதுது கலைஞரை கைது செய்யும் போது. யாரும் ஒளிவே கிடையாது. ஒளிஞ்செல்லாம் அதிமுக நிர்வாகிகள் தான் ஒளிஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அந்த நிகழ்ச்சி. அதுவும் குறிப்பாக வந்து அந்த கேட்டை இடிக்க சொன்னாங்க. முதல்ல கேட்டை இடித்து தலை சொன்னாங்க வேனில், ஜீப்பில். சும்மா தெரியாமல் வந்து பேசுது. அன்றைக்கி நீ இவன் எங்கே இருந்திருப்பான்? நான் கேட்குறேன், இவன் நடிகை எங்கே இருந்திருப்பான்? விஜய் எங்கே இருந்திருப்பான்? அப்போது எங்கேயாவது டான்ஸ் ஆடிந்திருப்பான் நடிகையோட. இவன் எங்கே இருந்திருப்பான்? ஜிம்மில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணியிருந்திருப்பான். பேசுகிறானுங்க பேச்சு. பயந்து ஓடிட்டாங்க. யார் பயந்து? நீங்கள் தானே ஓடினீங்க எல்லோரும். ஒட்டுமொத்தம் எஃப்ஐஆர் இருக்கிறவனும் ஓடினா, எஃப்ஐஆர் இல்லாதவனும் ஓடினா. விஜய் மட்டும் இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக நான் செஞ்சால் சீனை போட்டான். இங்கேருந்து பட்டணப்பாக்கத்துக்கு பனையூருக்கும் பட்டணப்பாக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான் வண்டியில். ஏன்னா நான் இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக நான் ஓடலை. அத்தனை பேரை வந்து விஜய் விட்டு ஓடி போயிட்டேன். ஒரே ஆள் ஜான் ஆரோக்கிய தவிர யாரும் கிடையாது விஜய் பக்கத்தில். எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டானுங்க. இப்போ வந்து வீரவாசனம் பேசுங்க ஒரு மாதம் கழித்து வந்து. அதே தான் சார் மக்கள் கேட்குறாங்க. நீங்களாம் ஒரு மாதமாக எங்கடா போனீங்க, இப்போ வந்து ஓடி போயிட்டு வந்து அந்த மக்களை கூட வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் வந்து ஒரு மீடியா முன்னாடி சந்திக்க முடியாது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயந்தாங்கோலியில் இருந்துட்டீங்க. நீங்கள் எங்கேயாவது ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் ஏதாவது செருப்பு இருப்பற்றி அடிப்பாங்க. இப்போ நான் சொல்கிறேன், அந்த ஒரு 30 வந்து இத்தனை பேரை மீட் பண்ணிங்கல்ல, ஏதாவது ஒரு குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தை உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்காது? நான் கேட்குறேன். 31 பேர் மாடா உங்களுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழ அப்படியே உங்கள் கண்ணை தொடச்சி விட்டாங்க? நான் கேட்குறேன். ஏதோ நடந்திருக்கு, அது வெளியே தெரியாமல் போயிடுச்சு, அவ்வளோதான். திருட்டுத்தனமாக சந்திக்கிறீங்க, ரகசியமாக சந்திக்கிறீங்க, துக்கத்தில் இருக்கிறவங்க கூட
அதே தெரியல உங்கள் லட்சணம் என்னான்ட்டு பயந்துட்டாங்கன்றீங்க. யார் பயந்துது? பாதிக்கப்பட்ட மக்களை கூட திருட்டுத்தனமாக சந்திச்சு யாரா? நீங்கள் தான்டா சந்திச்சிங்க. தைரியமாக சந்திக்க வேண்டியதானே? இல்லை சார், அன்னைக்கு பேசினவங்க எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க. காலையில் விழுந்து அழுவதுக்குறே மன்னிப்பு கேட்டார், ஃபோனை கவுத்து வச்சிருந்தார், அவர் மட்டும் தனியாக இருந்தார். இதே தான் சொன்னாங்க வந்தவங்க எல்லாருமே. அதான் சொல்கிறேன், எல்லாம் சொல்லி அமிச்ச மாதிரி பேசினாங்க. அதுதான் சொல்கிறேன். இந்த பாபநாசம் படத்தோட டைலாக் வரும், துருவி கேட்பாங்க, எல்லாம் ஒரே மாதிரி பதில் சொல்லணும். பாதிக்கப்பட்ட மக்களை தைரியமாக சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை. போய் திமுகலேருந்து பயந்து ஓடிட்டாங்க. நான் பயந்து ஓடுறவங்களா அவங்க? நீங்களாம் நீ இந்த ஆதவர்ஜனாவை சொல்கிறேன், வந்து விஜய் சொல்கிறேன், இந்த ஆதவர்ஜனாவை தான் மெயினாக சொல்கிறேன். நீயாக இருக்கட்டும், உன் தலைவனாக இருக்கட்டும், நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் இன்னும் சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். நான் உங்கள் அம்மா கழுத்தில் தாலி ஏறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட்டு போலீஸு ஜெயிலுன்னு பார்த்தவங்க அறிவு கட்டணும்ல பேசுகிறீங்க. நீங்களாம் கருவாக கூட உருவாகாத போதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களாம் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஜெயிலு, மிஸ்ஸா அரெஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்தவங்க பேசுகிறானுங்க. பயந்து ஓட்டாங்க. யாருக்கிட்டே போய் சொல்லிடாதுங்கடா, திமுக போய் பயந்து போயிட்டான் ஜெயிலுக்கு. போய் திமுக வரணும் ஜெயிலுக்கு பயப்பட கிடையாது, ஜெயிலில் ரொப்பறவன். சார், இவ்வளோ தூரம் வந்து இவங்க வந்து திமுக அரசையும் ரஜினிகாந்தையும் விமர்சனம் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் போராட்டம் வெடிக்கும், மாணவர்கள் நடுரோட்டில் இறங்கி தளபதிக்காக இறங்குவாங்க, ஆட்சி பூச்சுன்றாங்க. ஏன் முதல்வர் அமைதியாக இருக்காரு? இவங்க மேலே கையை பொருட்டாவே மதிக்கலையா? சார் அப்படிங்கிற இவங்களை ஒரு பொருட்டாவே நினைக்கவே இல்லை. போய் ஓரமாக போய் விளையாட போங்க, சரி அப்படி சொல்லாது தெரியுமா? இந்த பசங்க வந்து அந்த மாதிரி தான் இவங்களுக்கு நினைக்கிறது. ஓரமா ஓ நீங்களே நினைப்பீங்க, இந்த நாய் பூனை எல்லாம் வந்தால் என்ன செய்வீங்க? கொடுக்குறேன் அப்படி எப்படி? அப்படி இல்லை சார். சரி அப்படிதான் சொல்லுவோம். அப்படிலாம் சொல்ல மாட்டேன் சார். சரி அப்படின்னா அப்படி தான் நடந்துக்கிறாங்க திமுகவில். இவங்கள ஒரு பொருட்டாகவே மதிக்கவே இல்லை. சும்மா வந்து இவங்க பயந்துட்டாங்க, அவங்க பயந்துட்டாங்க. பேச்சடா இது. திமுகவுக்கும் அண்ணா திமுக ஒரு இது இருக்குது. திமுக அதுவும் குறிப்பாக திமுக வந்து போராட்டம் செய்கிறதுக்கோ சிறை போகிறதுக்கோலாம் பயப்படானுங்க. நாளைக்கு கூட வந்து ஒரு போராட்டம் எதிர்கட்சியாக தான், ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியாக நல்லா செயல்படக்கூடியவங்க, அது எல்லோரும் சொல்லுவாங்க. மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து பயந்து ஓடுறதெல்லாம் கிடையாது. அரெஸ்ட் பண்ணனா ஓடி போய் தலைமுறை வரவங்களாம் கிடையாது. ஒரு மாதம் தலைமுறை ஆகிட்டு தருதல் இங்கே வந்து பேசுங்கன்னா வந்து எங்கள் தலைவர் பிடிங்கிடுவார், கத்தை கட்டுவார். பயந்துட்டாங்க, ஓடிட்டாங்க. நேபாளில் போய் ஒளிஞ்சிச்சு இந்த நாய். பேசுது வந்து உண்மை சார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபோனில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற வந்து அட்வொகேட்டுங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழக்கை ஒப்படைச்சிட்டு நேபாளில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு நாய் வந்து பேசுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஓடிட்டாங்க, அவங்க ஓடிட்டாங்கன்னு. சூழ்ச்சியே தெரியாதாம்மா சார் யாருக்கு? இவங்களுக்கு வந்து சூழ்ச்சியே தெரியாதான். இவனுங்க அப்பனும் பிள்ளையும் பண்ண சூழ்ச்சி சினிமாவில் கொஞ்சமாக நஞ்சமா சார்? மனசாட்சி இருக்கா சார்? சூழ்ச்சி தெரியவே தெரியாது எங்கள் தலைவருக்கு. அப்படியே பச்சை மண். அது தனி வரலாறு, அது தனி புத்தகமாக எழுதணும். விஜய் வந்து சினிமாவில் வந்து எப்படி முதல் இடத்துக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணா, இன்னும் வரல முதல் இடத்துக்கு. ஆனால் ஒரு பெரிய பிராண்ட் ஸ்டாராக உருவாகிறதுக்கு என்னெல்லாம் சதி பண்ணாங்கன்னு தெரிய தனி புத்தகமே வெளியிடலாம். அவ்வளோ குடியை கெடுத்துட்டு வந்துட்டு எங்கள் தலைவருக்கு சூழ்ச்சி தெரியாது, எங்களுக்கு தெரியாது சூழ்ச்சி. ஏண்டா சூழ்ச்சி தெரியாதுன்னு சொல்லிட்டு 10 வருஷமாக நாங்கள் உழைச்சேன்றான். சரி நல்லா சொல்லுங்கள், நீங்களும் சொல்லுங்கள். 10 வருஷமாக வேலை செஞ்சேன்றான். எங்கள் திமுகவில் 10 வருஷம் நான் வந்து இருந்தேன்றான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சூழ்ச்சி எங்களுக்கு தெரியாதுன்ற. அப்போ நீ சரியாக வேலை செய்யணும்னு அர்த்தம். சரி சார், சிபிஐ விசாரணை சொல்ல வேண்டியதானே சார் திமுக சூழ்ச்சி? அதை தான் நான் சொல்கிறேன். எதுவுமே இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க. அஃபிடவிட்டில் முன்ஜாமீன் கேட்கும் போது யாருடைய சதி இது எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் மன்னிப்பும் கேட்குறீங்க. இப்போ ஒரு மாதம் கழிச்சு வந்து இவங்க இந்த போலீஸ் சதி பண்ணிச்சு, தமிழ்நாடு அரசு சதி பண்ணிச்சு, இவங்க இதை பண்ணாங்க அதை பண்ணாங்கன்னு நொட்டா சொல்கிறீங்க. ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் சரியாக இருக்கணுமா இல்லையா? இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.